இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 2 கொரிந்தியர் 1 வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் இப்படி எழுதியிருக்கிறார். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட அந்த ஆறுதல்னால உபத்திரவப்படுகிறவர்களுக்கும் நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் தேவன் எங்களை வைத்திருக்கிறாரு. அதனால் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறதுனால நாங்களும் உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஏன்னா எப்படி எனில் கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறதுன்னே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக பாடுகள், பிரச்சனை, போராட்டங்கள் வந்தாலும் தேவன் நம்மை ஆட்சி தேற்றி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஆறுதலை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். உங்களை உபத்திரவப்படுத்துறவங்கள அவர் உபத்திரவப்படுத்துவார். அதனால் நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அதான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தடுத்த வசனங்களில் 2 கொரிந்தியர் 1:6 பாருங்கள். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தால் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். அப்போது என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் தேவன் அது ரட்சிப்புக்கு ஏதுவாய் மாற்றுவார்ன்றதை மாத்திரம் விசுவாசிங்க. போராட்டத்தை கண்டோ பிரச்சனையை கண்டோ நீங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையினாலே பலன் கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பின் பலன் செய்கிறதுன்னு. அப்போ பாடுபடும் போது நீங்கள் பொறுமையோடு அந்த பாடுகளை சகிக்கிறீங்க, உபத்திரவத்தை சகிக்கிறீங்கன்னா அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறதுன்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து உங்கள் காரியத்துக்கு நீங்கள் ஜெபித்திட்டே வரும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். 1 தெசலோனிக்கர் 5:11 வசனத்தில் பார்க்குறோம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். அதே போல் நாம் கர்த்தரால் தேற்றப்படும் போது நம்மை போல ஆறுதலற்று கிடக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன பண்ணோம், அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக நாம் அவர்களையும் கர்த்தருடைய வசனத்தினாலே ஆட்சி தேற்றுகிறவர்களாக இருக்கணும். அதனால் சகோதரரே, உங்களுக்கு பிரயாசப்படுறாங்க இல்லையா, பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து, அப்போ உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவங்களை நீங்கள் மதிச்சிடுங்க. அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்போ அவருடைய சீஷர்கள் தான் எல்லா பவுல் அப்போஸ்தலனுடைய சீஷர்களாக இருந்தவங்களாம் மற்ற சபைகளில் போய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவங்கள ஆறுதல் படுத்தினாங்கல்ல. அப்போ ஆறுதல் பண்ணுகிற அவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அன்பின் நிமித்தம் அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. அவங்க கிரியைகளின் நிமித்தம் அவங்களுக்கு அன்பாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. அதுபோல் இன்றைக்கும் உங்களை ஆற்றி தேய்ச்சி பலப்படுத்த கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குற உங்களுடைய போதகர்களையும் நீங்கள் மதிங்க, அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எப்படி ஆறுதல் பண்ணுகிறாரோ அதுபோல் நீங்களும் மற்றவர்களுடைய பாரங்களை சுமந்து ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்துன்னே வசனம் சொல்லுது. அப்போ மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிங்க. ஏசாயா 51:12 சொல்லுது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்னே சொல்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனானால் சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற மனுப்புத்திரனையும் பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யாருன்னே கேட்குறாரு. அதனால் அகலத்தையும் படைத்து ஆள்கிற தேவன் நம் தேவனாக இருக்கிறதுனால மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களுக்கு ஒருத்தம் மனுஷனை பார்த்தோம் நீங்கள் பயப்படாதீங்க.
அப்படி நீங்கள் பயந்தீங்கன்னா கர்த்தரை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் தேவனை நீங்கள் நம்புறீங்கன்னா அவர் பேரில் உங்கள் விசுவாசத்தை வைங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு ஜப விண்ணப்ப வேண்டுதலோடு அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது உங்கள் ஜபம் நிச்சயமாக கேட்கப்படும். ஏன்னா சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் அவனுக்கு குறைவுபடுவதும் இல்லை என்றே ஏசாயா 51:4 பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு மனுஷர்களால் பிசாசின் வல்லமையினால் சத்துருக்களுடைய பிடியிலே சிறைப்பட்டு போனவங்களை போல இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை சீக்கிரமாக வந்து விடுதலை ஆக்குவார். உங்கள் பிள்ளைகளே உங்கள் கணவன்மார்களும் அப்படி சிறைப்பட்டு போன நிலையில் இருக்காங்களா? பிள்ளைகள் படிக்காமல் இருக்காங்களா? கணவன்மார்கள் வேலைக்கு போகாமல் குடித்து தங்கள் நாட்களை வீணாக்கி கொண்டு இருக்காங்களா? அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் சீக்கிரமாய் தீவிரமாய் வந்து விடுதலை செய்வேன்னு சொல்கிறார். அதனால் அவங்க சாவு கிடங்குல கிடக்கிறது போல் இல்லாமல் அவங்களுடைய அப்பம் குறையாதபடிக்கு தேவன் பாதுகாப்பார். 2 தெசலோனிக்கர் 2:16-17 பார்க்குறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் இல்லையா? அவர் நித்திய ஆறுதலை நமக்கு தருவார். அவருக்கு நம்பிக்கையை கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதனால பிதாவாகிய தேவன் நம் இருதயத்தை எல்லாம் தேற்றி அவர் நல் வசனத்தினாலும் அவருடைய கிரியைகளினாலும் நம்மை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆறுதல், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருது. அவர் நற்கிரியைகளை நாம் தியானிக்கும் போது நம்மை தேவன் இன்னுமாய் ஸ்திரப்படுத்துவார். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார் இல்லையா? அதனால சோதிக்கப்படுகிற உங்களுக்கு தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 40:1 சொல்லுது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள்னே வசனம் சொல்லுது. அப்போ நம் போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களால் கூடுமானால் கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்கள ஆற்றுங்க தேற்றுங்க, வார்த்தை மூலமாக அவங்கள பலப்படுத்துங்க. ஏசப்பா நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், நமக்காக அவர் ஜீவனையே கொடுத்துருக்கிறார். அதனால் உங்கள் பாடெல்லாம் பெரிதல்ல, நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாடுகள்லேருந்து விடுதலையாக்குவார்னு சொல்லி ஒரு ஆறுதல் தேர்தலை அவங்களுக்கு கொடுங்க. சங்கீதம் 32:7 சொல்லுது, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அப்போது நம்ம இக்கட்டில் இருந்து நம்மளை தேவன் விலக்கி காப்பாரா? இரட்சணிய பாடல்கள் தேவனை துதித்து பாடும்படியாக தேவன் நமக்கு வைப்பார். அப்படி ஒரு மனுஷர்கள் மத்தியிலையும் சகாயம் பண்ணுகிறவர்களே உங்கள் மத்தியில் தேவன் எழுப்புவார், உங்களுக்கு உதவி செய்கிறவர்களே தேவன் எழுப்புவார். அப்படிப்பட்டவங்களே நீங்கள் மதிங்க. யோவான் 14:18 சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட உங்களிடத்தில் நான் வருவேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால் நீங்கள் கஷ்டப்படுற உங்களை தேவன் கைவிட மாட்டார். அவர் வந்து உங்களிடத்திலே உங்களுக்கு ஆறுதலை செய்வார், விடுதலை தருவார். அதனால் நெகிழ்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தின்னு எபிரேயர் 12:12 பார்க்குறோம். நீங்கள் மறுபடியும் எழுந்து கர்த்தருக்காக எழும்புங்க, தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருங்க, அவர் சமூகத்தில் அவரை பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்துங்க. அப்போ கர்த்தர் உங்கள் கரங்களை நெகிழ விட மாட்டார், உங்கள் முழங்கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். உங்கள் கையின் பிரயாசங்களை தேவன் நிச்சயமாய் அதை பலனுள்ளதாக தான் தருவார், அது நெகிழ்ந்து போடவே விட மாட்டார். ஏசாயா 52:9 சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை அவர் மீட்டு கொண்டார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களையும் அவர் மீட்டு கொள்ளுவார், உங்களுக்கு ஆறுதல் செய்வார். சங்கீதம் 66:16 சொல்லுது, தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்வதை சொல்லுவேன்னு தாவீது சொல்கிறாரு. அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் உங்கள் இக்கட்டுகளில் இருந்து உங்களை நீங்களாகி ரட்சிப்பார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அப்போ அவர் வந்து உங்களுடைய காரியங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். 1 தெசலோனிக்கர் 4:18 சொல்லுது, ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆறுதலும் தேர்தலுமா இருக்கு இல்லையா? நான் உங்களை விட்டு விலகேன்னு சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறாரு. அவருடைய வல்லமை இன்னும் குறைந்து போகவில்லை, அவர் மகிமை இன்னும் குறைந்து போகாமல் இருக்குது. அதனால தேவனிடத்தில் இன்றைக்கும் நீங்கள் கேட்கும்போது அவருடைய மகிமையை வல்லமையை நீங்கள் காண முடியும். விசுவாசித்தால் நம் தேவனுடைய மகிமையை காண்போம்னே வேதவசனம் சொல்லுது. ஏசாயா 51:3 பாருங்கள், கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான
பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளிகளை கத்தர் தோட்டம் போலவும் ஆக்குவாராம். இன்னைக்கு கத்தர் உங்களுக்கும் வாக்கு பண்ணுறாரு. பாழாய் கிடக்கிற உங்கள் எல்லையை, உங்கள் வீட்டை, உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை தேவன் வனாந்தரமாக இருக்கிறத அதை ஏதேனை போல மாற்றி அவாந்திர வெளியை போல இருக்கிறத கத்தருடைய தோட்டம், ஏதேன் தோட்டத்தை எப்படி தேவன் அருமையாக ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார் இல்லையா, அது போல ஒரு தோட்டம் போல உங்கள் குடும்பத்தை தேவன் மாற்றுவார். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் துதியின் கீத சத்தமும் உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் கூடாரத்திலே தேவன் உண்டாயிருக்கும்படியாக செய்வார். அதனால் விசுவாசிங்க. அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் தாயின் கருவிலே எப்படி யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்து அறிந்தாரோ, அவர் கூட இருந்து கத்தர் பலத்த கிரியைகளை செய்தது போல இன்னைக்கு உங்களையும் பசியாக இருக்கவோ தாகமாக இருக்கவோ விடமாட்டார். உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் உங்கள் மேலே படாமல் தேவன் காப்பேன்னு சொல்கிறார். அவர்களுக்கு இறங்குவார், அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்துக்கு கொண்டு போய் விடுவார். அப்போ பசி அடையாதபடிக்கு தாகம் அடையாதபடிக்கு ஜீவ ஊற்றானவர் நம் தேவன். அவர் ஜீவ தண்ணீர் அண்டையிலே உங்களை கொண்டு போய் விடுவார். அவர் பிரசன்னத்திலே உங்களை வைப்பார். அவர் வசனமாகி அந்த மன்னாவினாலே ஒரு நாளும் உங்களுக்கு ஆற்றி தேய்ச்சி பலப்படுத்துவார். அவரே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறதுனால அவரை நோக்கி பாருங்கள். வேத வசனத்தை தியானித்து அதை இருதயத்தில் வைத்து அதை கொண்டு நீங்கள் விசுவாசத்தில் ஜெபிங்க. கத்தர் உங்களுக்கும் ஆறுதல் செய்வார். ஆமீன்.